ஸ்கிப் பண்ணாதீங்க காய்ஸ், உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் காய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்டர்வியூ கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் ஜேபிஐ ரெபாசிட்ரிஸ் அதான் பார்க்க போகிறோம். ஸோ ஜேபிஐ ரெபாசிட்ரி வந்து ஒரு பார்ட் ஆஃப் த CRUD ரெபாசிட்ரி. ஸோ CRUD ரெபாசிட்ரினா நீங்கள் வந்து ஒரு கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் டேட்டா பேஸ் ரிலேட்டடாக நீங்கள் பண்ணணும்னா நீங்கள் வந்து HUD ரெபாசிட்ரியை எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் ஜேபிஐ பண்ணுறதுனால பை டிஃபால்ட் உங்களுக்கு CRUDல உள்ள எல்லா ஃபியூச்சர்ஸுமே உங்களுக்கு கிடச்சிரும். இதுக்கு கூட வந்து பேஜிங் அண்ட் ஷார்ட்டிங்னு ஒரு ரெபாசிட்ரி இருக்குது, அதோட ஃபியூச்சர்ஸும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நீங்கள் பேஜ் வைஸில் வந்து உங்களோட டேட்டாவை நீங்கள் டிபிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். நீங்கள் ஜஸ்ட் இந்த ஜேபிஐ ரெபாசிட்ரி எக்ஸ்டெண்ட் பண்ணாலே போதும். ஸோ ஜேபிஐயோட மெயினான நீட் என்ன, அது உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு டேட்டா பேஸில் இருக்க டேபிளுக்கு ஜாவாவில் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ என்டிட்டி கிளாஸ் மூலமாக. ஸோ அந்த என்டிட்டி கிளாஸ் மூலமாக உங்களோட டேட்டாவை நீங்கள் டிபியில் இன்சர்ட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும், ஃபில்டர் பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அது என்டிட்டி வந்து எப்படி டேட்டா பேஸ் கூட டாக் பண்ணும். ஸோ அது டாக் பண்ணுறதுக்கு தான் ஒரு மிடில்வேர் மாதிரி நம்மளோட ஜேபிஐ ரெபாசிட்ரி வந்து ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் ஜஸ்ட் அந்த என்டிட்டிக்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணி அந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஜேபிஐ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் வந்து ரன் டைமில் எல்லா ஆக்ஷன்ஸுமே நீங்கள் வந்து டேட்டா பேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணலாம். ஸோ இந்த ஜேபிஐ ரெபாசிட்ரினால ஸோ ஜேபிஐ வந்து நிறைய இன்பில்ட் மெத்தட்ஸும் உங்களுக்கு ப்ரீடிஃபைண்டாக ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது. ஸோ ஃபைண்ட் பை ஐடி, ஃபைண்ட் பை நேம். ஸோ நீங்கள் வந்து கோரிஸ் மேனுவலாக எழுத தேவையே கிடையாது. ஸோ நீங்கள் இந்த ஜேபிஐ யூஸ் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் வந்து இந்த ஜேபிஐ மூலமாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இதை பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா கமெண்ட்டில் வந்து கேட்டுக்கோங்க, இன்னும் டீட்டெயில்டாக நான் வீடியோ போடுறேன்.